விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று திமுக எம்பி கனிமொழி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் திமுக முன்னாள் எம்எல்ஏ டி.கே. பழனிசாமி இல்ல திருமண விழாவில் கனிமொழி நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். அப்போது பேசிய அவர், எந்த காலத்திலும் எந்த சோதனை வந்தாலும் கொள்கை பிடிப்போடு இருந்தவர்களின் வழிகளில் பயணித்தால்தான் இயக்கத்தையும் நாட்டையும் காப்பாற்ற முடியும் என்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, தமிழகத்தில் தாமரை மலரவே மலராது என்றார். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான். சரி, பரவாயில்ல, அவர் ஆசைப்படுறாரு, சொல்றாரு. கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு. நிறைவேறாத கனவு தாமரை மலராது. தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மாவை அவமதிக்கும் வகையில் பேசியதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா மீது புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக சென்றிருந்த தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மாவுக்கு யாரோ குடை பிரித்திருந்ததைப் போல வீடியோக்கள் வெளியாகின. ஏன் ரேகா சர்மா தனது குடையை தானே பிடிக்கவில்லை என பலரும் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பிய நிலையில் இதற்கு பதிலளித்த மேற்குவங்க திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா, ரேகா சர்மா தனது முதலாளியின் பைஜாமாவை தூக்கி பிடிப்பதில் மிகவும் பிஸியாக இருந்திருப்பார் என பதிவிட்டிருந்தார். இதற்கிடையே குடைக்குள் தாம் நிற்கவில்லை என ரேகா சர்மா தெளிவுபடுத்தி இருந்த நிலையில் இது தொடர்பாக மகளிர் ஆணையம் டெல்லி போலீசில் கடந்த வெள்ளிக்கிழமை புகார் அளித்தது. இதையடுத்து இந்த விவகாரத்தில் மகுவா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.